ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது கொஞ்ச நாளாக வீடியோ வரலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகளோட ஏக்கத்தை போக்குறதுக்காகவே சும்மா சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்கோம். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க. அப்படி என்னடா ஒரு ஸ்பெஷலான கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு வர நம்ம பைங்கிலிகள் எப்படியெல்லாம் தரமாக தரிசனம் கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எங்களோட சினி ரோமியோ சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மஜாவான வீடியோக்கள் வரப்போகுது. என்ன கைஸ், ஆரம்பிக்கலாமா? முன்னாடிலாம் செல்லக்குட்டிக்கு ஒரு பட்ட பேர் நம்ம ரசிகர்கள் செல்லமாக வச்சுருந்தாங்க. அது என்னன்னா டிக்கி ராணி. செல்லம் சும்மா டிக்கியை காட்டியே ரசிகர்களோட தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வரும்போது பவ்யமாக இப்படி உட்காந்து பேசும்போது அப்பப்போ அக்கில் காட்டிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கும்முனத்தனோட உண்டியல் தரிசனத்தை காட்டியிருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஸ்டேஜுக்கு வரும்போது ரொம்பவே பவ்யமாக வருது, எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்த ரசிகர்களுக்கு அட ட்ரீட்டு கண்டிப்பாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அடுத்த கிளிப்பிங்கில் அசால்ட்டாக நம்ம செல்லக்குட்டி வந்து கும்முனத்தனோட உண்டியல் தரிசனத்தை ஒய்யாரமாக காட்டியிருக்கு. அடடா, செல்லத்தோட மாம்பழம் சும்மா சூப்பராக மஜாவாக தெரியுது அப்படிங்கிற ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது மாம்பழம் மட்டுமா தெரியுது, எம்மா பெரிய உண்டியல் தெரியுது பாருங்கள், சில்லறையை அள்ளி உள்ளே கொட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு சில்லறையை தேடிக்கிட்டு இருக்காங்க. செல்லக்குட்டி இந்த கிளிப்பிங் முழுக்க இப்படி தரமாக தன்னோட உண்டியலை காட்டிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க நம்ம பசங்க தூங்குவாங்க, நீங்களே சொல்லுங்கள். ஃபங்க்ஷனுக்கு வந்த அடுத்த பைங்கிலி யார் அப்படின்னு பார்த்தா நம்ம தேஜு அஸ்வினி செல்லக்குட்டி. ரெட் கலர் காஸ்டியூமில் செம்மையாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கையை சைடு வாக்கில் தூக்கி டஸ்கி அக்கில் காட்டி நம்ம பசங்களோட பாம்பை டான்ஸ் ஆட வச்சிரும் போல் அந்தளவுக்கு சும்மா செல்லக்குட்டி தரமாக ட்ரீட் கொடுத்துருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது. அடுத்து யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம மாலுக்குட்டி. குட்டியாவாக இருக்குது, க்ளோஸ்அப்பில் வரும்போது பார்த்தா தான்டா தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே செல்லத்தோட முதுகை பார்த்து இந்த மொசைக்கு பார்த்தாலே நம்ம பசங்க வலிக்கு விழுந்துருவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது செல்லம் அப்படி ஒய்யாரமாக நின்று போஸ்ட் கொடுக்கும்போது அம்சமாக அக்கில் தரிசனமும் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். செல்லம் கடைசியாக நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டிட்டு போயிடுச்சு. தூரத்தில் நடந்து வர்ற அந்த ரசகுல்லா யாரா அப்படின்னு லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா நம்ம ராகுல் பிரீத் சிங். உண்மையாலுமே ரசகுல்லா மாதிரி தான் இருக்குது என் செல்லம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரெட் வெல்வெட் கேக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்க தோணுது. செல்லத்தோட உதட பார்க்கும்போது உதடு மட்டுமா சூப்பராக இருக்குது, அங்கே பாரியா அந்த 2 முயல் குட்டியும் என்னை யாரா அவுத்துடுவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரும்போது வேறு எதையும் காட்ட மாட்டேன், முடிஞ்சால் என்னோடய தொடையலகை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. யாரா இது அப்படின்னு பார்க்குறீங்களா, நம்ம பூஜா ஹெக்டே. அவசரத்தில் செல்லக்குட்டி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது பேண்ட்டு போட மறந்துடுச்சோ அப்படின்னு நினைக்கும் போது நான் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது தரமாக வருவேன் அப்படின்னு சொல்லி செம்ம காஸ்டியூமில் வந்திருக்கு. இருந்தாலும் குட்டியாக க்யூட்டாக 2 சாக்லேட்டு ஆப்பிள் தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஸ்ரேயா செல்லம் மியா மியா பூனை அப்படின்னு ஒரு பாட்டில் செல்லம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி பூனை கண்டிப்பாக தேடி வந்துடும் போல் செல்லத்தோட இந்த காஸ்டியூமை பார்த்து. ஆஹா, கொசு வலைக்கில் ஒளிஞ்சிருக்கு அந்த தொப்புள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அதை விட சூப்பராக இருக்குது செல்லத்தோட அந்த 2 ஆப்பிளுமே. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இளம் நடிகை குஷி துபே. அது யாருங்க குஷி துபே? எங்களுக்கு சிவம் துபே தான் தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்காப்புல அப்படின்னு பல ரசிகர்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த செல்லக்குட்டியும், சும்மா கும்முன்னு இருக்குது பாருங்கள். என்னோட 2 பளபளன்னு இருக்க முயல் குட்டி அப்படின்னு காட்டிட்டு சும்மா ஜம்முன்னு தொப்புளையும் காட்டி தொப்புள்னு சொல்லாதங்க, சூப்பராக இருக்குது அந்த உளுந்த வடை அப்படின்னு சொல்ல தோணுது எல்லாருமே. கையில் அழகான பூ வச்சுருக்கோம், ஆனால் அதை பார்க்காம அவ்வளோ பெரிய காயை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி செல்லக்குட்டி லைட்டாக முந்தானையை அட்ஜஸ்ட் பண்ணி காயை மறைக்க ட்ரை பண்ணுது. ஆனால் மறைக்கக்கூடிய சைஸாக அது மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பார்த்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. ஆரம்பத்தில் கீர்த்தி காட்டின உண்டியலோட இந்த உண்டியல் ரொம்ப பெருசாக இருக்கும் போலையே. 1 ஸ்பூன் ராஸ்மிகா, 1 ஸ்பூன் கீர்த்தி சுரேஷ், 2ஐயும் மிக்ஸ் பண்ணி போட்ட கலவை தான் நம்ம பாக்கியஸ்ரீ செல்லக்குட்டி. சும்மா சூப்பராக ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கு. கொசுவலை சேலையில் தொப்புள் மட்டுமே தெரியுது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனில் பாருங்கள் நான் எப்படி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக செல்லக்குட்டி தன்னோட அந்த லெமன் கலரில் இருக்க 2 காயையும் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் செல்லத்தோட உண்டியல் தரிசனத்தை பார்த்தீங்க, எண்டிங்கில் செல்லம் அப்படி ஹாயாக உட்காந்துருக்கும் போது மாம்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே செல்லத்தோட ஸ்ட்ரக்சர் தரமாக இருக்குது. சும்மா யாரும் டிக்கி ராணி அப்படின்ற பட்டத்தை தூக்கி கொடுக்கல. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.